இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நம்மை படைத்த கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். கடவுளை கண்டடைய நிறைய வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் தவம். தவம் ஒரு வலிமை வாய்ந்த கருவி. உடலுக்கு வலிமை தருவதோடு உள்ளத்திற்கு மென்மை தருகிறது. சத்தியம், உடைமையின்மை, நாவடக்கம், அஞ்சாமை, மத நல்லிணக்கம், தீண்டாமை ஒழிப்பு, அநீதி அகற்றல் ஆகியவையே மனிதன் தன் வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய உண்மையான தவம் என்கிறார் காந்தியடிகள். தன்னை ஒருக்க கற்றுக்கொண்டவன் தரணியாள தகுதியுடையவன் ஆகின்றான். எனவே நம்மை ஒருத்து காணும் இடமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை தவத்தின் வழியாக அறிந்து கொள்ள முயல்வோம். தவம் நம் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக விளங்குகிறது என்பது தெளிவாகிறது. மரண வேதனைக்கு பின்புதான் அழகான புதிய குழந்தை தாயின் கரங்களில் தவழ்கிறது. அதே போல தன்னையே ஒருத்து ஓய்வை குறைத்து கால் வலியையும் தாங்கிக் கொண்டு ஓடியதால் தான் PT உஷாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் தான் இன்று மானிடர் அனைவருக்கும் மீட்பு கிடைக்க வழிவகை செய்தது. நாமும் தவத்தை நமதாக்கிக் கொண்டு இறைவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பல ஒருத்தல்கள், தவங்கள், கஷ்டங்களுக்கு பிறகுதான் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், ஏன் இயற்கையுமே கூட மேன்மையாக அழகாக தோற்றமளிக்கிறது. எனவே நம்மையே நாம் அலசி பார்த்து நமது தவமும் செபமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வுலகம் எவ்வளவோ வேகமாக புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து மனிதர்களின் வாழ்வை மிகவும் எளிதாக்கி விடுகிறது. நாமும் கூட புதுமையான உலகில் புதுமையான மனிதர்களாக மாற பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ புனிதர்கள் தவ வாழ்வு நடத்தி இறைவனை நோக்கி பயணித்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக புனித பிரான்சிஸ் அனைத்து நவீன வாழ்வையும் குப்பை என எண்ணி இறைவனின் அழைப்பிற்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து எல்லாமே எனக்கு இறைவன்தான் என்று எண்ணியவராய் தன்னையே ஒருத்து வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிறிஸ்துவின் காயங்களை பெற்று மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். எனவே நாமும் இயேசுவை நாளும் பிரதிபலித்து வாழ முயற்சி செய்வோம். சில்வெஸ்டர் என்பவர் பிரான்சிஸ் அசீசியாரின் உண்மை தோழர்களில் ஒருவர். இவர் புனித கிளாராவினுடைய தந்தையின் சகோதரர் ரொசானோவின் மகன். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இவருக்கும் அசீசியாருக்கும் இடையில் நடந்தது. ஆலயங்களை சீர் செய்து கொண்டிருந்த காலத்தில் இவரிடத்தில்தான் அசீசியார் செங்கற்கள் வாங்கினார். அதற்கான பணத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் பெர்னாந்து மனம் மாறி தனது செல்வங்களை ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை கண்ட சில்வெஸ்டருக்கு பேராசை வந்தது. செங்கற்கள் அதிக விலையாய் இருந்ததாகவும் அசீசியார் குறைவாக பணம் கொடுத்ததாகவும் மீதி பணத்தை உடனே தர வேண்டும் என்றும் கேட்கலானார். ஆனால் சிறிது நாட்களிலேயே இவரும் மனம் மாறி சபையில் சேர்ந்தார். இவர்தான் சபையின் முதற் குரு. தான் மட்டுமே குரு என்ற கர்வமே இல்லாமல் மிக எளிமையாக வாழ்ந்தார். தவம் செய்வது இவருக்கு மிக மிக பிடிக்கும். சான் ரூபினோ ஆலயத்தில் சிறிது காலம் பணி செய்தார். அசீசியாருடைய மறை பயணங்களில் உடன் சென்றார். அரட்சோ நகரத்தில் இவர் உரையாற்ற அவர்கள் மத்தியில் இருந்த நீண்டகால பகை மறைந்து அமைதி பிறந்ததாம். நீண்ட காலம் தனியாக ஒரு குகையில் இருந்து தவம் செய்தார். தவத்தினால் பல நன்மைகளை அடைந்தார். நாமும் நாளும் தவம் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்வில் தவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும்.
எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான்
உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7 முதல் 21 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 96, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 10. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தன்னலம் மறந்து பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் ஆண்டவரின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை
இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 7. புனித அகஸ்டினோ ரோசெல்லி. இத்தாலி நாட்டில் வாழ்ந்த டோம்னிகா மரிய ஜனலி பெற்றோருக்கு கிபி 1818 ஆண்டு ஜூலை 27 நாள் பிறந்தார் அகஸ்டினோ ரோசெல்லி. ஏழ்மையின் காரணத்தினால் சிறுவயதில் மேய்ப்புத் தொழிலைச் செய்த அகஸ்டினோ தன் பங்கு தந்தையிடம் கல்வி பயின்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் தன் பங்கு மக்களின் உதவியினால் ஜெனோவா சென்று குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1846 ஆண்டு செப்டம்பர் 19 நாள் குருவானார். இத்தாலியின் சென்ட் மார்ட்டின் தே ஆல்பெராவில் இறைப்பணிகளைச் செய்த இவர் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் அதிக ஆர்வத்தோடு இருந்தார். கிபி 1872 ஆண்டு சிறை பணிகளைச் செய்த அகஸ்டினோ தூக்குத் தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருந்த கைதிகளுக்கும் ஆறுதல் தந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கிபி 1874 ஆண்டு ஆதரவற்ற இல்லத்திற்கு காப்பாளராக பொறுப்பேற்ற அருட்தந்தை அகஸ்டினோ சுமார் 22 ஆண்டுகள் ஆதரவற்ற குழந்தைகளை பராமரித்து வழிநடத்தினார். கிபி 1876 ஆண்டு அக்டோபர் 15 நாள் சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்குலேட் துறவற சபையினை தோற்றுவித்த அகஸ்டினோ ரோசெல்லி கிபி 1902 ஆண்டு மே 7 நாள் இறைவனடி சேர்ந்தார். சுமார் 8000 குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அகஸ்டினோ ரோசெல்லியினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 2001 ஆண்டு ஜூன் 10 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அகஸ்டினோ ரோசெல்லியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அவர்களின் எதிர்கால வாழ்விற்காகவும் ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை